என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல மினிமலா நம்ம கிச்சன்ல எந்த அளவுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம்? இப்படி குறைஞ்ச அளவுக்கு பாத்திரம் வச்சுக்கிறதுனால நம்ம கிச்சனை எந்த அளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ண முடியுது? இதனால நமக்கு எந்த அளவுக்கு நேரம் மிச்சமாகுது? நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப என்னோட கிச்சன்ல நான் எந்த அளவுக்கு பாத்திரம் வச்சிருக்கேன்? என்னவெல்லாம் பாத்திரம் வச்சிருக்கேன்? இந்த பாத்திரம்லாம் எனக்கு சமையல் பண்றதுக்கு போதுமானதா இருக்கா? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நெறைய பேர் வீடுகள்ல கிச்சன் ஃபுல்லா பாத்திரத்த நிரப்பி வச்சிருப்பாங்க. அவ்ளோ பாத்திரத்த யூஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லைங்க. அதுல பாதிக்கு பாதி பாத்திரம் யூஸ் பண்ணாம அப்படியே தான் வச்சிருப்பாங்க. இவ்ளோ பாத்திரமும் கிச்சன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கரப்பான்பூச்சி, பல்லி, டஸ்ட்டு இது எல்லாமே ஏகப்பட்டது சேர ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் கிச்சன்ல இருந்துச்சுன்னா, நம்ம ஒவ்வொரு பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி தாங்க யூஸ் பண்ண வேண்டியதாவே இருக்கும். மினிமலா என்னோட கிச்சன்ல நான் என்னென்ன பாத்திரம்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மேல இருக்கிற பாத்திரத்துல உளுந்து ஊற வச்சிருக்கேன். கீழ இருக்கிற பாத்திரத்துல இட்லிக்காக அரிசி ஊற வச்சிருக்கேன். இந்த பாத்திரம் ஹைட்டுங்கிறதுனால ஃப்ரிட்ஜ்ல இடம் பத்தாது. அதனால நான் வெறும் அரிசி ஊற வைக்கிறதுக்காக மட்டும் தான் இத யூஸ் பண்றேன். 2 பேர் இருந்தா சமையல் பண்றதுக்காக ஒரு குக்கரும், கிளாஸ் பவுல்ல பொரியல் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி பெரிய கிளாஸ் பவுல்ல நான் சாம்பாரும் ஊத்தி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ல ஊத்தி வைக்கிறதுனால எனக்கு குழம்பு சூடு பண்ணணும்னா அப்படியே அவன்ல வச்சிருவேன். குழம்பு சூடு பண்ணும்போது இத மிக்ஸ் பண்ணி விடணுன்ற அவசியமும் இல்ல. அதே மாதிரி அடி பிடிச்சிருமோ அப்படிங்கிற கவலையும் எனக்கு இதுல கிடையாது. கிளாஸ் எல்லாம் நான் எவ்ளோ வச்சிருக்கேன்னு பாருங்க. டிமார்ட் காஃபி குடிக்கிற கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 வச்சிருப்பேன். இது யூஸ் பண்றதே கிடையாது. தண்ணி குடிக்கிறதுக்காக பெரிய பெரிய கிளாஸ் ஒரு 5 வச்சிருக்கேன். இந்த மீடியம் சைஸ் கிளாஸ்ல வீட்ல இருக்கிறவங்க காஃபியோ, பாலோ குடிக்கிறதுக்காக ஒரு 6 வச்சிருக்கேன். குட்டி குட்டி கிளாஸ் இதுல வந்து அரிசி அளந்து போடுறதுக்காக இத்தன கிளாஸ் நான் வச்சிருக்கேன். டீ ஃபில்டர் பண்றதுக்காக பெரிய கிளாஸு. யாராவது வந்தா ஸ்நாக்ஸ் குடுக்கறதுக்காக ஒரு 6 கப்பு. அதே மாதிரி கொஞ்சம் அகலமா இருக்கிற கப்பும் வச்சிருக்கேன். இது வந்து சின்ன சின்ன பாத்திரத்து மேல க்ளோஸ் பண்றதுக்கும் இது யூஸ் பண்றேன். அடுத்ததா சின்ன சின்னதா செராமிக் கப் வச்சிருக்கேன். இது வந்து யூடியூப் வீடியோக்காக நான் யூஸ் பண்றேன். 3 செராமிக் கிளாஸும் வச்சிருக்கேன். இவ்ளோ தாங்க மொத்தமா என் வீட்ல இருக்கிற கிளாஸஸ். இப்போ பிளேட் எந்த அளவுக்கு வச்சிருக்கேன் பார்க்கலாம். பெரிய பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 பிளேட் இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு நம்ம கழுவாம இருந்தா, மதியம் லஞ்ச் சாப்பிடுறதுக்காக இன்னும் ஒரு 4 பிளேட் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி பிளெயினா இருக்கிற பிளேட்டு கடாய் மேல மூடுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். சின்னதா ஒரு பிளேட்டு இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இந்த பிளேட்ட நான் வச்சிருக்கேன். கிச்சன்ல எந்த அளவுக்கு பவுல் யூஸ் பண்றேனோ, அந்த அளவுக்கு தான் மேல மூடுற பிளேட்ஸும் நான் வச்சிருப்பேன். இந்த பிளேட்டு நான் தோசை மேல மூடுறதுக்காக நான் யூஸ் பண்றேன். பெரிய ஸ்டீல் பிளேட் பார்த்தீங்கன்னா, கடாய் மேல மூடுறதுக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த அலுமினியம் பெரிய பிளேட் வந்து அடுக்கு சட்டியில மாவு அரைச்சு வச்சேன்னா, அது மேல மூடுறதுக்காக நான் யூஸ் பண்றேன். சப்போஸ் தோசை மேல மூடுற பிளேட் கழுவாம இருந்துச்சுன்னா, இட்லி பாத்திரத்தோட மூடியும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்ததா நம்ம ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்காக 2டே 2 பாக்ஸ். ஒரு அஞ்சர பெட்டியில ரெகுலரா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற ஸ்பைசஸ் ஒண்ணுத்துலயும், இன்னொரு அஞ்சர பெட்டியில கரம் மசாலாக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் அதுல வச்சிருக்கேன். இது தவிர இந்த ட்ராயர்ல நான் எதுவும் வைக்கவும் இல்ல. எந்த பாத்திரமும் எனக்கு தேவையும் படல. அடுத்ததா நான் காமிக்கிற ட்ராயர் பாருங்க. இதுல தான் கரெக்ட்டா சமையலுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் வச்சிருப்பேன். சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக கட்டையும், பருப்பு கடையறதுக்காக, பூண்டு இடிக்கிறதுக்காக ஒரே ஒரு மத்து, உட்டன் கரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வச்சிருப்பேன். தாளிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு தாளிக்கிற கரண்டியும் வச்சிருப்பேன். நெறைய வெஜிடபிள்ஸ், ஆனியன் கட் பண்றதுக்காக ஒரு பெரிய கத்தி வச்சிருக்கேன். அதே மாதிரி நான்வெஜ் கட் பண்றதுக்காகவும் ஒரு பெரிய கத்தி நான் வச்சிருக்கேன். குக்கும்பர் எல்லாம் சீவுறதுக்காக ஒரே ஒரு ஸ்க்ரேப்பர், அதே மாதிரி ரெகுலர் சமையலுக்காக ஒரு 2 கத்தி அவ்வளோதாங்க. ஏதாவது அவசரத்துக்கு இடிக்கணும்னா பித்தளையில ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு 3 மெஷர்மென்ட் கப் இருக்கு. லெமன் புழியறதுக்காக ஒரு ஸ்குவீசரும் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு வெஜிடபிள் ஸ்லைசரும் வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்க. ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற பாக்ஸ் நான் எவ்ளோ வச்சிருக்கேன்னு பாருங்க. ஒரு பாக்ஸ்ல துவரம் பருப்பு இருக்கு, உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு, பாஸ்தா, சர்க்கரை, அரிசி மாவு, இன்னொன்னுத்துல சோயா சங்க்ஸ். இவ்வளோதாங்க பெரிய பாக்ஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸு. நெக்ஸ்ட் கட்லரி எல்லாம் வச்சிருக்கிற ட்ராயர்ல எந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஸ்பூன் வந்து நான் நெறையவே வச்சிருப்பேன். ஃபோர்க் வந்து இப்போதைக்கு 3 தான் இருக்கு. நெறையவே இருந்துச்சு. எங்க போச்சுன்னே எனக்கே தெரியலங்க. சூப் குடிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூனு, ஆயில் ஊத்துறதுக்காக 1 ஸ்பூனு, அவசரத்துக்கு ஏதாவது கட் பண்ணணும்னா சின்ன சின்ன சிசர் 2, நான்வெஜ் கட் பண்றதுக்காக ஒரு பெரிய சிசர் 1.
நான்வெஜ் கட் பண்றதுக்காக அமேசான்ல தான் இந்த சிசர் வாங்கியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. சாதம் அள்ளி போடுறதுக்காக 2 கரண்டி, 1 கழுவாம இருந்துச்சுன்னா இன்னொன்னு. பொரியலுக்கும், சட்னிக்கும் யூஸ் பண்ற 2 கரண்டி, 1 வாஷ் பண்ணாம இருந்தா இன்னொன்னு. தோசை கரண்டியும் அதே மாதிரி தான் 2 வச்சிருக்கேன். வடை, போண்டா இதெல்லாம் செஞ்சோம்னா, நம்ம எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஜல்லிக்கரண்டி, அது வந்து நான் 2 வச்சிருக்கேன். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் 2 ஆச்சும் இருந்தா தான், நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம நம்ம படுத்துட்டா கூட, இன்னொன்னு யூஸ் பண்றதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். அடுத்ததா கரண்டில ஃப்ளாட்டா இருக்கிற கரண்டி 1 வச்சிருக்கேன். இது வந்து தோசை ஊத்துறதுக்காக நல்லாருக்கும். குழி கரண்டி மாரி இருக்கிறது நான் பெருசு 3 வச்சிருக்கேன். பாத்திரத்துக்கு உள்ளேயே புடிக்கிற மாதிரி ஹைட் கம்மியா இருக்கிற மாதிரி 2 கரண்டியும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஹைட் கம்மியா இருக்கிற கரண்டிய நம்ம யூஸ் பண்ணும்போது, பாத்திரத்துக்கு உள்ளேயேவும் அடங்கிடும். அதே மாதிரி பிளேட் மூடுனாலும் நமக்கு கேப்பும் வராது. இந்த ஷார்ட்டா இருக்கிற கரண்டி அடியில ஃப்ளாட்டா இருக்கிறதுனால, தோசை ஊத்துறதுக்கு கூட சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காஃபி ஃபில்டர் தான். இதுவும் 2 வச்சிருக்கேன். 1 வாஷுக்கு போட்டாக்கா, இன்னொன்னு யூஸ் பண்றதுக்காக. இதுல பாத்திரம் பிடிக்கிறதுக்காக ஒரு இடுக்கியும், அப்பளம் எடுக்கிறதுக்காக ஒரு இடுக்கியும் வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ரெகுலரா சமையல் பண்றதுக்காக என்னென்ன பாத்திரம் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். 2 சாஸ்பேன் வச்சிருக்கேன். இதுலயே பாஸ்தா, நூடுல்ஸும் பண்ணலாம். அதே மாதிரி முட்டை வேக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நெறைய பேர் இருந்தாக்கா, இதுல டீயும் போட்டுக்கலாம். கம்மியா டீ போடுறதுக்காக இந்த சாஸ்பேன் வச்சிருக்கேன். பெருசா இருக்கிற இந்த 2 பாத்திரமும் இட்லி மாவு ஊத்த வைக்கிறதுக்காக யூஸ் பண்றேன். ஆல்ரெடி உளுந்தும் ஒண்ணுத்துல ஊற வச்சிருக்கேன். அதுலயுமே இட்லி மாவு போட்டு வைப்பேன். இதுக்குள்ள இருக்கிற 2 சின்ன பவுல் பார்த்தீங்கன்னாக்கா, குழம்பு ஊத்தி வைக்கிறதுக்கும், அதே மாதிரி ரசம் ஊத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இதே மாதிரி இன்னும் 2 பவுலும் வச்சிருக்கேன். அது எக்ஸ்ட்ரா 2 இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே நான் வச்சிருக்கேன். இதுல இருக்கிற குட்டி, குட்டி பாத்திரம்லாம் சமையல் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மிச்சம் மீந்துச்சுன்னா ஊத்தி வைக்கிறதுக்காக இத வச்சிருக்கேன். இவ்வளவே பாத்திரம் ஒரு கிச்சனுக்கு போதுமா? அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. இட்லி மாவு ஊத்தி வைக்கிறது 3 பெரிய, பெரிய பாத்திரத்துல ஊத்தி வைக்கிறேன். ஒவ்வொரு பாத்திரமா காலியாகும்போது, அந்த பாத்திரமும் நமக்கு சமையலுக்கு யூஸ் ஆகும். இது தவிர என்னோட கிச்சன்ல வேற என்ன பாத்திரம் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். அலுமினிய பாத்திரம் 3 வச்சிருக்கேன். நான்வெஜ் வாஷ் பண்றதுக்காகவும், முட்டை வேக வைக்கிறதுக்காகவும். ஆல்ரெடி கவுண்டர் டாப்ல ஒரு சின்ன குக்கர் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு குக்கரும் வச்சிருக்கேன். ஜூஸ் போடுறதுக்காக ஒரு பெரிய மிக்ஸி ஜார். நெறைய மசாலா அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய ஜாரும், கொஞ்சமா மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஜாரும். இது தவிர ஜூஸ் ஃபில்டர் பண்றதுக்காக ஒரு ஃபில்டரும், நான்வெஜ் எல்லாம் வாஷ் பண்ணா தண்ணி வடியறதுக்காக ஒரு பாத்திரமும், மாவு ஜல்லடையும் இருக்கு. கார்னர் யூனிட்ல இந்த பெரிய ஸ்டீல் பாக்ஸ்ல நான் வந்து ராகி மாவு வச்சிருக்கேன். பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸ்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற மளிகை சாமானெல்லாம் வச்சிருக்கேன். மேல இருக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸ்ல சாப்பாடு அரிசியும், கீழ இருக்கிற பாக்ஸ்ல பச்சை அரிசியும் வச்சிருக்கேன். அடுத்ததா 2 ஸ்டீல் பாக்ஸ் இருக்கு. இதுல ஒரு பாக்ஸ்ல பயறு வகைகள் எல்லாமே கவரோட அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி அதுல வச்சிருப்பேன். இன்னொரு பாக்ஸ்ல கோதுமை மாவும் இருக்கு. 2 பிளாஸ்டிக் பாக்ஸ்ல 1 காஞ்ச மிளகாயும், இன்னொன்னுத்துல புளியும் இருக்குங்க. அடுத்ததா என்னோட கிச்சன்ல சிங்கிள் டோர் டால் யூனிட் இருக்கு. இதுல என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இதுல இட்லி பாத்திரத்த தவிர மத்த எல்லாமே நான் ரொம்ப ரேரா யூஸ் பண்ற பாத்திரங்கள் தான். இது வந்து ரொம்ப பெரிய பாத்திரம். சின்னது வந்து எனக்கு வந்து ஓட்டை விழுந்துருச்சு. அதனால பெருசு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்லி மாவு அரைச்சு வச்சா புளிச்சு வந்தாலும் மேல பொங்கி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரிய அடுக்கு சட்டி ஒண்ணு வச்சிருக்கேன். மொத்த மாவும் இதுல ஒண்ணுத்துலயே கரைச்சு வச்சிருவேன். காலையில புளிச்சு வந்ததும் சின்ன சின்ன 3 பாத்திரத்துல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல நான் வச்சிருவேன். இந்த இடத்துல 2 பெரிய அலுமினியம் பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல சின்னதா இருக்கிற பாத்திரம் நம்ம போட்டி எல்லாம் வாங்குனோம்னா சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக ஒரு பாத்திரமும், பிரியாணி செய்யறதுக்காக ஒரு பெரிய பாத்திரமும் வச்சிருக்கேன். சின்ன இட்லி பாத்திரம் வாங்குற வரைக்கும் இந்த பெருசு தான் யூஸ் பண்ணி ஆகணும். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் ஒரு 4, 5 பேர் வந்துட்டா ஒரேடியா எல்லாருக்கும் இட்லி வைக்கணுங்கிறதுக்காக பெருசா வாங்கி வச்சேன். ஒரு நாள் கூட இந்த இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணவே இல்ல. சின்ன பாத்திரம் ஓட்டை விழுந்ததுனால இப்ப இந்த பெருசு நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டீல் பாத்திரம் கொஞ்சமா தான் இருந்துச்சு இல்லையா? அவன்ல யூஸ் பண்ற பாத்திரமும் சிலது வச்சிருக்கேன். செராமிக்ல சர்விங் பவுல் இந்த மாதிரி 3 வச்சிருக்கேன். இந்த பவுலுக்கு பிளாஸ்டிக்ல தான் லிட்டு. அதனால நான் அவன்ல வைக்கும்போது, செராமிக் பிளேட்டு சின்னது இருக்கும் இல்லையா? அத வந்து இது மேல மூடி போட்டு தான் நான் சூடு பண்றதுக்காகவே வைப்பேன். யாராவது கெஸ்ட் வரும்போது கடாயிலலாம் குழம்பு செஞ்சுட்டு இந்த பவுல்ல நான் ஊத்தி வச்சுருவேன். இந்த மாதிரி சர்விங் பவுல்ல நம்ம ஊத்தி வைக்கும்போது பார்க்கறதுக்கும் நல்லாருக்கும். அதே மாதிரி குழம்பு மிச்சம் மீந்தாலும் அப்படியே அவன்ல வச்சும் சூடு பண்ணிக்கலாம். குட்டி, குட்டி நெறைய கிளாஸ் பவுல் வாங்கி வச்சிருப்பேன். இந்த மாதிரி குட்டி, குட்டி பவுல் எல்லாம் பொரியல் மிச்சம் மீந்துச்சுன்னா, சூடு பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். கடாயில நம்ம சூடு பண்ணும்போது அப்படியே அடி பிடிச்சிரும். சரியாவும் சூடாகாது.
இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ல போட்டு நம்ம அவன்ல சூடு பண்ணும்போது, அந்த பிரச்சனையே நமக்கு இருக்காதுங்க. அடுத்ததா ஒரு 3 பிளேட் வச்சிருப்பேன். 2 பேருக்கு காஃபி குடுக்குறதுக்காக 1 பிளேட்டும், ஒரு 4 பேர் வந்தா காஃபி குடுக்குறதுக்காக 1 பிளேட்டும், தாம்பூலம் குடுக்குறதுக்காக ஒரு பெரிய பிளேட்டும் வச்சிருக்கேன். கெஸ்ட் வந்தா சாப்பாடு சாப்பிடுறதுக்காக 6 பிளேட் வச்சிருக்கேன். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக இந்த பிளெயின் பிளேட்டும் ஒரு 6 வச்சிருக்கேன். இந்த கேபினட்ஸ்ல இட்லி பாத்திரத்த எடுக்கிறதுக்கு தவிர மத்த எந்த விஷயத்துக்காகவும் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். கெஸ்ட் வந்தா மட்டும் தான் இதுல இருக்கிற பாத்திரம் எல்லாமே யூஸ் ஆகும். அதனால நமக்கு இதுல அழுக்கும் ஆகாது, டஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. சரி, கடாயி, குக்கர் எல்லாம் எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. அலுமினிய கடாய் 2 வச்சிருக்கேன். சின்னது 1, கொஞ்சம் பெருசு 1. பிளாக் மெட்டல்ல இருக்கிற ஒரு கடாய் வச்சிருக்கேன். டிமார்ட்ல வாங்கின ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அடுத்ததா நீங்க பார்க்குறது நான்ஸ்டிக் பேனு. நான் ஊருக்கு போயிருந்தப்ப தவால ஃபிஷ் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. மீன் எல்லாமே தவால ஒட்டி இருந்திருக்கு. அதனால போய் நான்ஸ்டிக் வாங்கின்னு வந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணது தான். இதுவரைக்கும் அத யூஸ் பண்ணவே இல்லைங்க. குக்கர், பட்டர்ஃப்ளை குக்கர் 2 வச்சிருக்கேன். 1 6 லிட்டர் 1, 1 5 லிட்டர் 1. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட எனக்கு இந்த 2 குக்கரே போதுங்க. சண்டே ஆனாக்கா ஒரு குக்கர்ல ரைஸ் வைப்பேன். இன்னொரு குக்கர்ல மட்டன் குழம்பு வச்சுருவேன். சின்ன சின்னதா இருக்கிற குக்கர்ல பருப்பு எதுனா வேக வைக்கணும்னா, அந்த குக்கரும் யூஸ் பண்ணிப்பேன். எல்லாமே பார்த்துட்டோம். ஸ்டீல் பாக்ஸுங்க பார்க்கலாம் எப்படி? பாருங்க, என்கிட்ட இருக்கிற ஸ்டீல் பாக்ஸ் இவ்வளோதான். இந்த ஸ்டீல் பாக்ஸுங்க மட்டும் எவ்வளவுதான் வாங்கி வச்சாலும் எங்க போதுன்னே தெரியாதுங்க. திரும்ப திரும்ப டிமார்ட்ல வாங்கிட்டே இருக்கிற வேலை தான் எனக்கு. இந்த டால் யூனிட்ல ஆஃபீஸ்ல கிஃப்ட்டா குடுத்த நெறைய பாட்டில்ஸ் இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல ட்ரை ஃப்ரூட்ஸும், மிக்ஸி கிரைண்டர் அவ்வளோதாங்க இந்த டால் யூனிட்ல. கவுண்டர் டாப்புக்கு மேல இருக்கிற கார்னர் யூனிட்ல, வீட்டுக்கு யாராவது வந்தா தாம்பூலம் குடுக்கறதுக்காக தாம்பூலம் பேக்கும், அலுமினியம் ஃபாயில் கவரு, அதே மாதிரி பேப்பர் பிளேட்டு இது ஒரு கவர்லயும் கட்டி வச்சிருக்கேன். இன்னொரு பாக்ஸ்ல ஷவர் கேப்பு, அதே மாதிரி ஹேண்ட் கிளவுஸு. வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிப்பேன். இல்லன்னா அம்மாக்கு கொண்டு போய் குடுத்துருவேன். ஒரு சின்ன பாக்ஸ்ல ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். இன்னொரு பாக்ஸ்ல எமர்ஜென்சிக்காக சில ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். கிச்சன்ல எல்லா திங்ஸுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆனா, எந்த அளவுக்கு குறைஞ்ச அளவுக்கு பாத்திரத்த யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்க. ஒவ்வொரு ஸ்டீல் பாக்ஸ்லயும் ஒண்ணொண்ணு இருக்கு. வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, ரவை, மைதா மாவு, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற டீ பவுடர், எக்ஸ்ட்ரா இருக்கிற மிளகு, மளிகை சாமான் 1/2 கேஜி வாங்குறேன்னா, கிளாஸ் கண்டெய்னர்ல எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுல போட்டுட்டு மிச்சத்த ஸ்டீல் பாக்ஸ்ல நான் வச்சிருவேன். கிச்சன்ல ப்ரொவிஷனுக்காக யூஸ் பண்ற கண்டெய்னர்ன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவுதாங்க. கெட் டுகெதர்ல ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு வரும்போது, அவங்களுக்கு ஜூஸ் குடுக்குறதுக்காக இந்த கிளாஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன். கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல 5 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற கிளாஸும், 5 கிளாஸ் ஜூஸ் குடிக்கிற கிளாஸும், 6 காஃபி கப்பும் வச்சிருக்கேன். கெஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்குறதுக்காக கிளாஸ் பிளேட்ஸும் வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ற பாத்திரமே கிடையாது. கெஸ்ட் வந்தா மட்டும் தாங்க எடுப்பேன். கடைசியா ஆயில் இருக்கிற கேபினெட்ஸ் பார்க்கலாம். ஆயில் வாங்குனா மொத்தமா கட் பண்ணி ஊத்துறதுக்காக ஒரு பெரிய தூக்கு வச்சிருக்கேன். கொஞ்சமா ஆயில் யூஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டீல்ல ஒரு ஜாடியும் வச்சிருக்கேன். கட் பண்ணி ஊத்த டைம் இல்லாத போது அந்த பாக்கெட்டோட வைக்கிறதுக்கு ஒரு ஜக்கும் வச்சிருக்கேன். இவ்வளோதாங்க என்னோட கிச்சன்ல இருக்கிற மொத்த பாத்திரமே. இதுல நான் அதிகமா யூஸ் பண்ணாத பாத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஐட்டம்ஸ் தான். இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் கொண்டு இந்த கிச்சன்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் இல்லன்னா, என்னோட கிச்சன்ல இன்னும் மினிமலான பாத்திரம் இருந்திருக்குங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ, இந்த வீடியோ பத்தின ஒப்பீனியனும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்க கிச்சன்ல நீங்க எந்த அளவுக்கு மினிமலான பாத்திரம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதும் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.